வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி 3 ஸ்டார் ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன்னு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு பார்க்கலாமா. நான் அதுக்கு முதல்ல ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கோ அப்படியே லைனிங்கோ ரெண்டுமே எடுத்துகிட்டுருக்கிறேன். இப்போது உங்களுக்காக மெஷர்மெண்ட் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டு பாருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு செஸ்ட்டு வந்து 38 இன்ச்சு, அப்படியே ப்ளவுஸ் லென்த்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு 13.5 வருது. நெக்கு விடுத்து டாப் சைடு 2.5, அப்படியே ஷோல்டர் வந்ததுன்னா நம்மளுக்கு 3/4, ஆர்மல் டவுனு 5.5, ஆர்மல் விட்த்து 4.5, அப்படியே நெக் ஓப்பன் நம்மளுக்கு டோட்டல் நெக் ஓப்பன் வந்ததுன்னா 9/4, நெக் விட்த்து பாட்டம் சைடு வந்து 3A18. இப்போது நான் ಅದನ್ನು ஸ்கொயராக மார்க் பண்ணிவிட்டு இப்போது மேலே இருந்தால் நெக்கு சைடுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, வெளியே ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு கீழே இருந்தால் ஒரு க்ராஸாக ஒரு மார்க்குன்னு நான் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு 3 ஸ்டார் நெக்கு ட்ராயிங் అనేది ஆகிடுது. அதுக்கப்புறமா நான் பேப்பர் கேன்வஸை எடுத்துகிட்டு அது இங்கே என்ன லைனிங் இருக்குதோ சென்டர் ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, சேம் அதுக்கு தான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேப்பர் கேன்வஸ் கீழே வச்சுட்டு இப்போ நான் வந்து எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த மார்க்கு நான் உங்களை என்னதுன்னா லைட்டாக கிராஸாக என்னென்ன இருந்தேன்னா கட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு மெஜர்மெண்ட்டாக கட் பண்ணணும். ஓகே, நெக்கு கட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போது ஷோல்டர் சைடு பேப்பர் கேன்வஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதே கட் பண்ணிவிட்டேன். இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு டாப் சைடு பேட்சு, இது பேட்ச் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 1/4. ஓகே, நம்மளுக்கு 1/4 இன்ச்சு இருந்தேன்னா இந்த பேட்சுக்கே போதுமோ. இதுக்கான பெருசாக இருந்தேன்னா நல்லா இருக்காது. இந்த கர்வ் ஷேப்பு வந்துச்சு நம்மளும் நீட்டாக ட்ராயிங் అనేది பண்ணணும். என்ன பேப்பர் கேன்வஸ் மேலே என்ன மார்க் இல்லாமல் அப்படியே கட் பண்ணோம்னா மெஜர்மெண்ட்டு கரெக்டாக வராது. அதுக்கு தான் நான் டைரெக்டு கையில் தான் மார்க் ಅನ್ನೋದು பண்ணிவிடுவேன். இதுக்கு ஸ்கேலில் அது எல்லாமே ஆகிறதில்ல. ஓகே, இப்போது அந்த பேப்பர் கேன்வஸு கரெக்டாக 1/4 வச்சுட்டு அதிகமாக இருக்கிற பேப்பர் கேன்வஸ் எல்லாமே நான் கட் ಅನ್ನೋದು பண்ணிவிடுவேன். ஓகே, கட் ஆகிடுச்சு இல்லையா. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க என்னென்ன மெஜர்மெண்ட் கரெக்டாக இருக்குதே இல்லையான்னுட்டு. ஓகே, கரெக்டாக இருக்குதுன்னா அப்போது ப்ளவுஸ் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா நம்மளுக்கு, அந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு உல்ட்டா ஓகே டாப் அண்டு இன்சைடு இருக்குது இல்லையா, இன்சைடு நான் இந்த லைனிங் అనేది வச்சுட்டு நான் மொத்தமாக ரவுண்டாக ஒரு ஸ்டிச் అనేది பண்ணிவிடுவேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, லைனிங்கு அப்படியே ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு ரெண்டுமே ஒரே லெவலில் அட்டாச் ஆகிருக்கணும். ஏன்னா ட்விஸ்ட் எல்லாமே வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த ஸ்டிச் எல்லாமே ஃபினிஷிங் అనేది பண்ணிடுங்க. இந்த நெக்கு சைடு ஆகட்டும், ஆர்மல் சைடு ஆகட்டும், பாட்டம் சைடு ஆகட்டும் ஒரே லெவலில் ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டிச் பண்ணும்போது எதனா ட்விஸ்ட் இருந்தேன்னா ப்ளவுஸு ரெடியாக ஃபுல்லு ரெடியாக போடுறாங்க இல்லையா, அப்போது பேக் சைடு ரிங்கல்ஸ் லைன் மாதிரி வருது இல்லையா, அது இதுதான் ஸ்டார்டிங்லனே அந்த ப்ராப்ளம் అనేది க்ரியேட் ஆகிடுது. அதனால தான் நீங்களே எல்லாமே நீட்டாக பார்த்துக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்தமாக ஸ்டிச் ஆகினதுக்கப்புறமா ஒரு வாட்டி சீதா பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கோ அது எல்லாமே மொத்தமாக கட் பண்ணிடுங்க. நெக் சைடு, ஆர்மல் சைடு, பாட்டமும் அண்ட் டாப் சைடு 4 சைடுமே நீட்டாக கட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதானா புதுசாக எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நீங்களும் ஒரு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி புதுசாக வீடியோஸ் எதாமே போட்டான்னா அப்லோட் பண்ணான்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன வருது. ஓகே, இது மொத்தமாக கட் ஆகினதுக்கப்புறமா நமக்கு பாட்டம் சைடு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு மார்ஜின் இருக்குது இல்லையா, அதுக்கு நேச்சு போட்டுக்கொண்டு இது எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சைடுக்கே எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆனதுக்கப்புறமா சாரீ ஃபேப்ரிக்கு நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட். ஓகே, நம்மளுக்கு பேக்கில் எவ்வளோ இருக்குதோ இந்த பேப்பர் கேன்வஸ் சேம் அந்த மாதிரி அளவுக்கு இருக்கணும். நம்மளுக்கு சாரியில் ஜாஸ்தி கட் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் அந்த ஜாயிண்ட் பண்ணிக்கொண்டு இந்த அளவுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா டாப் சைடு வச்சுட்டு இப்போ நம்ம என்ன கட் பண்ணாமோ இது இப்போது நீட்டாக அங்கேயே ஸ்டிச் అనేది பண்ணிவிடுவேன். இது மார்ஜின் வந்துச்சு 1/4 இன்ச்சு மார்ஜின். நான் மொத்தமாக இந்த ஷேப்பு டர்னிங் எல்லாமே கரெக்டாக 1/4 இன்ச்சு மார்ஜின் అనేది அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த அட்டாச் பண்ணும்போது இந்த கார்னர் சைடில் கரெக்டாக ஃபினிஷிங்கான வரணும். ஏன்னா அந்த சைடு இந்த சைடுமே 2 சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைடுமே ஒரே மார்ஜினாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகாக தெரியுது டாப் சைடு ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னா.
ஓகே, நம்ம முதலாகவே பெண்ட் பண்ணிட்டோம்னா அது நீட்டாக தெரியாது. அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுவேன். இந்த கர்வ் ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த கர்வ் ஷேப்புக்கு நேச் மட்டும்தான் போடுங்க. ஏன்னா 4 சைடுமே நீங்களும் இந்த மாதிரி நேச் అనేది பண்ணணும். ஆனால் ஸ்டிச்சாக ஆகக்கூடாது. ஓகே, இந்த கார்னர்ஸில் நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு டர்னிங் అనేది பண்ணிடுங்க. இந்த 3 கார்னர்னுமே நீட்டாக ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை நீட்டாக வரணும்னா நீடில் எடுத்துக்கோங்க. நீட்டாக வர்றது அந்த பாயிண்ட் என்னது. ஓகே, அது பண்ணதுக்கப்புறமா நான் டைரெக்டாக த்ரெட் சேஞ்ச் என்னது பண்ணிவிட்டு, இந்த கலர் வேறு இல்லையா, பாடி ப்ளவுஸ் கலர் வேறு, இந்த பேட்ச் கலர் வேறு இல்லையா, அதனால் த்ரெட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த பேப்பர் கேன்வாஸ் கீழே இருக்குது இல்லையா, அது வந்து ஒயிட் கலரும், ஆனால் டாப் சைடு தெரியக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் அந்த கலர் ஒயிட் கலரும் மேலே தெரியக்கூடாத மாதிரி இந்த எட்ஜ் ஸ்டிச் అనేది நான் ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது மொத்தமானது ஸ்டிச்சிங் అనేది பண்ணிடுங்க ஃபுல்லு. அது ஆனதுக்கப்புறமா நாங்கள் இப்போது 1 இன்ச்சு பேப்பர் கேன்வாஸ் இருக்குது இல்லையா, அது இந்த சைடு நெக்கு சைடுமே கரெக்டாக ஒரு மெஜர்மெண்ட் అనేది வரணும் இல்லையா, கரெக்டாக இதோ 3/4 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் అనేది பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த பேப்பர் கேன்வாஸ் 1 இன்ச்சு மட்டும்தான் இருக்கிறது, அதனால தான் இப்போ 3/4 இன்ச்சுக்கு கரெக்டாக ஒரே லெவல் மறுவாதி பார்த்துக்கோங்க. இதன்னு ஸ்டிச்சிங் అనేది பண்ணுவேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோதான் ரிங்கிள்ஸ் అనేది வருது, அதை பார்த்துக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும், இந்த ஸ்டிச் అనేది பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் சைடு இருக்கிறது ஃபேப்ரிக்கு எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துடுவேன். இந்த கட் பண்ணும்போதும் பேப்பர் கேன்வாஸும் எதுவுமே கட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம நெக்கு லைனிங்கும் இதுவுமே 2 ஒரே வாட்டி கட் பண்ண இல்லையா, அதை கரெக்டாக மெஜர்மெண்ட் இருக்கும். ஓகே, ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சைடுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்ததுன்னா நான் பைப்பிங் అనేది ரெடி பண்ணுவேன். இதுக்கு நான் விடுத்து 1 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். லென்த்து வந்ததுன்னா நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு எவ்வளோ நெக்குக்கு தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துருக்கிறேன். இது வந்துச்சு 2 கலருமே ரெடி பண்ணிக்கோங்க. சாரீ கலரில் 1, ப்ளவுஸ் கலரில் 1. இப்போ நான் ப்ளவுஸ் கலர்லேருந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இது பண்ணும்போது இந்த பைப்பிங்கு மேலே த்ரெட் மேலே ஸ்டிச் வரக்கூடாது, இந்த த்ரெட் பக்கத்தில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நெக்கு பீஸுக்கு இந்த பைப்பிங் అనేది அட்டாச் பண்ணிவிடுவேன். இது அட்டாச் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நான் 3/4 இன்ச்சு ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் ஒரே லெவலாக இருக்கும் மாதிரி அதன் மேலே தான் இந்த ஸ்டிச் అనేది பைப்பிங் అనేది அட்டாச்சிங் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த பேட்ச் வந்து கரெக்டாக 3/4 இன்ச்சு தெரியணும் இல்லையா மேலேக்கு, அதனால தான் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த பைப்பை எதுவுமே ட்ரிம் பண்ணக்கூடாதோ, அப்படியே டர்ன் பண்ணணும். ஏன்னா ட்ரிம் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் అనేది கார்னர் சைடில் நீட்டாக வராது, அதனால தான் இது டைரெக்ட் பைப்பிங்கு ஒரே வாட்டி நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது மொத்தமாக ஆயிடுச்சு இல்லையா. இப்போது ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு இன்னும் முதல்ல நான் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு லைனிங் சைடு இந்த பேட்ச் అనేది அட்டாச்சிங் అనేది பண்ணணும். ஏன்னா இந்த பேட்ச் வந்துச்சு நம்ம இப்போ என்ன பைப்பிங்கு அட்டாச் பண்ணாமோ அந்த பைப்பிங் ஸ்டிச் மேலே தான் இது ஸ்டிச் అనేది வரணும். ஆனால் பைப்பிங் மேலே வரக்கூடாது, பைப்பிங் பக்கத்தில் தான் வரணும். இந்த கார்னர்ஸில் பைப்பிங்கு ஃபேப்ரிக் இருக்குது, அது எல்லாமே பாடி சைடு டர்ன் ஆகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கச்சா எல்லாமே இன்சைடு தான் இருக்கணும், உள்ளே தான் இருக்கணும். அது இந்த கார்னர்ஸில் மட்டும்தான் நீங்களும் நீட்டாக பார்த்துக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பைப்பிங் தான் இந்த ப்ளவுஸுக்கு ஹைலைட்டாக இருக்குது, அதனால தான் இந்த கார்னர்ஸில் நீங்களும் நீட்டாக ரெடி பண்ணணும். இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த 3 கார்னருமே இம்பார்ட்டண்ட் கார்னர்ஸ், அதுதான் 3 ஸ்டார். ஸ்டார் வரணும்னா இங்கே நாங்களும் நீட்டாக ரெடி பண்ணணும். ஓகே, இது மொத்தமாக ஸ்டிச் ஆனதுக்கப்புறமா இந்த 3 கார்னர் இருக்குது இல்லையா, இந்த 3 கார்னருமே கரெக்டாக நீட்டாக பார்த்துக்கோங்க, நேச் అనేది போடணுங்க. ஏன்னா நாங்கள் பண்ணியிருக்கிற ஸ்டிச் అనేది கட் ஆகக்கூடாது, கட் ஆகாத மாதிரி நேச் பண்ணிக்கொண்டு அது டாப் சைடுக்கு అనేది டர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இந்த பேட்ச் வந்து இன்சைடு அட்டாச் பண்ணோம் இல்லையா, இப்போ டாப் சைடுக்கு டர்ன் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் பக்கத்தில் எட்ஜ் ஸ்டிச் అనేది பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன பைப்பிங் என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா முதல்ல செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சிங் என்னது நீங்களும் நீட்டாக பார்த்துக்கன்னு பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ஸில் மட்டும் நீட்டாக வரணும். ஓகே, அது பார்த்துக்கோங்க. உள்ளே எதனா பைப்பிங் இருந்தாச்சுன்னா அது வெளியே எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்டிச் என்னது பண்ணிவிடுங்க மொத்தமாக நெக்கு. ஓகே, இது எல்லாமே அப்படியே பண்ணிவிடுங்க. இது ஆனதுக்கப்புறமா இந்த அவுட் சைடு இருக்குது இல்லையா, அந்த அவுட் சைடில் பார்த்துக்கோங்க
பேப்பர் கேன்வாஸ் எதையா தெரியுதா தெரியலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். பேப்பர் கேன்வாஸ் என்ன தெரிஞ்சாச்சுன்னா இன்னும் எட்ஜில் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு வந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் பேப்பர் கேன்வாஸும் மேலே தெரியக்கூடாது. தெரிஞ்சாச்சுன்னா அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இது ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, பேட்ச் கரெக்டாக வந்திருக்குதா இல்லையான்னுட்டு. ஓகே, எல்லாம் கரெக்டாக வந்திருக்க அப்புறமா பாட்டம் சைடு நான் பைப்பிங் நான் அட்டாச்சிங் பண்ணிவிடுவேன். இந்த பைப்பிங் வந்துச்சு சாரீ கலரில் நான் பண்ணியிருக்கிறேன், கான்ட்ராஸ்ட். ஓகே, இது பாட்டமில் பைப்பிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நம்மளுக்கு லைனிங்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அந்த பைப்பிங் மேலே வச்சுட்டு, ஓகே, இப்போது பைப்பிங் என்ன ஸ்டிச் அட்டாச்சிங் பண்ணமோ அந்த அட்டாச்சிங் மேலே தான் இந்த ஸ்டிச்சுவே நான் மொத்தமாக பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா நான் அந்த லைனிங் ஒரு 1/2 இன்ச் டர்ன் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டே இது பண்ணமோ இது பண்ணக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு பைப்பிங் எட்ஜில் ஒரு ஸ்டிச்சிங் பண்ண வைக்கணும். ஏன்னா டைரெக்டாக ஒரே வாட்டி பண்ண முடியாது. இப்போது பைப்பிங் பக்கத்தில்வே இந்த ஸ்டிச் போட்டுடுவேன். உள்ளே இருக்கிறதில்ல நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜினோ அதுக்கு வந்துச்சு நீங்களும் எம்மிங் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் நான் டாட் பண்ணிவிடுவேன். டாட் பண்ணக்கு அதுக்கு நடுவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது டாட் விடுத்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு 1/2 இன்ச் விடுத்து இருக்கும். அப்படியே லென்த்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு 3 இன்ச் இருக்கும். இந்த டாட் ரெண்டு சைடுமே ஆயினதுக்கப்புறமா நம்மளுக்கு 3 ஸ்டார் ப்ளவுஸ் நெக் டிசைன் இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு இந்த டிசைன் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை நான் கொடுக்குறேன். நீங்களும் புதுசாக எங்களோட சேனலுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்களான்னா இப்போ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சாருன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.